உடுமஞ்சோலையில் கஞ்சா வேட்டை 4.5 கிலோ கஞ்சாவுடன் 3 பேரை அடிமாலி நார்கோட்டிக் என்போர்ஸ்மெண்ட் ஸ்குவாட் கைது செய்தனர். இவர்களுக்கு கிடைத்த ரகசிய விவரத்தின் அடிப்படையில் தான் சாந்தன்பாறையில் வைத்து கைது செய்தது. அடிமாலி நார்கோட்டிக் என்போர்ஸ்மெண்ட் ஸ்குவாடில் எக்சைஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராகேஷ் தலைமையில் உடுமஞ்சோலை தாலுகாவில் சதுரங்கப்பாறை வில்லேஜில் உட்படக்கூடிய ஆட்டுக்கிடந்தான் கரையில் நடத்திய பரிசோதனையில்தான் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 4.5 கிலோ காய்ந்த கஞ்சாவுடன் 3 பேர் கைதானது. உடுமஞ்சோலை தாலுகாவில் சதுரங்க வில்லேஜில் ஆடுகிடத்தான் கரையில் உடுமஞ்சோலை பஞ்சாயத்து வார்டில் வசிக்கக்கூடிய முனியாண்டின் மகன் கார்த்திக், தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் தாலுகாவில் மல்லிபுரம் பண்ணைப்புறம் நார்த் ஸ்ட்ரீட்டில் வசிக்கக்கூடிய காளீஸ்வரனின் மகன் நிதிஷ்குமார், தேனி மாவட்டம் காமாட்சி குப்பிநாயக்கன் படி பகுதியை சேர்ந்த சுரேஷின் மகன் கோகுல் பாண்டி சுரேஷ் போன்றவர்கள் தான் கைதானது. தமிழ்நாடுடன் சேர்ந்து கிடக்கக்கூடிய பகுதியில் தான் காட்டு வழியாக ரகசியமாக இவர்கள் கடத்தி கொண்டு வந்தது. தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த இவர்கள் கொலை, கஞ்சா பல்வேறு வழக்குகளிலும் குற்றவாளிகள். இவர்களை குறித்து கிடைத்த ரகசிய விவரத்தின் அடிப்படையில் தான் நடத்திய பரிசோதனையில் இவர்களை பிடித்தது. எக்சைஸ் இன்ஸ்பெக்டர்களான அஷ்ரப், திலீப், சிவில் எக்சைஸ் அதிகாரியான சுரேஷ், அப்துல் லதீப், முகமது ஷான் உட்பட உள்ளவர்கள் அடங்கிய சங்கம் தான் குற்றவாளியை பிடித்தது. நியூஸ் பீரோ அடிமாலி.